1000 ஆண்டு பொக்கிஷம் கங்கை கொண்ட சோழபுரம். தமிழ் மண்ணை ஆண்ட மூவேந்தர்களின் சோழர்களுக்கு தனி இடம் உண்டு. கங்கை கரை வரையும் கடல் கடந்து படை நடத்திய பல்வேறு நாடுகளை வெற்றி கொண்டவர்கள். கல்லணை முதல் கலைநயமிக்க பல்வேறு கோயில்கள் வரை அவர்களின் நீர் மேலாண்மைக்கும் கட்டிட கலைக்கும் சான்றாக விளங்குகின்றன. அத்தகைய சோழ சாம்ராஜ்யத்தை ஆண்ட மாமன்னர்கள் பலர் சிறப்புற்று திகழ்ந்தனர். அதில் குறிப்பிடத்தக்க ஒருவர் ராஜராஜ சோழன். தஞ்சை தலைநகராக கொண்ட ஆட்சி செய்த இவர்கள் காலத்திலேயே அங்கு பெரிய கோவில்கள் கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவரது மகன் மாமன்னர் ராஜேந்திர சோழன். தாய்ப்புலி 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதற்கு சான்றாக திகழ்ந்தவர். அத்தகைய ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலத்தில் தலைநகராக அமைந்ததுதான் கங்கை கொண்ட சோழபுரம். தற்போது அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்டதாக விளங்கும் இவ்வூரின் அருகே உள்ள மாளிகை மேட்டிலேயே அரண்மனை அமைந்திருந்ததாக அறியப்படுகிறது. இதனால் கங்கை கொண்ட சோழபுரமும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளும் சோழர்கள் தேசமாகவே விளங்கியுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக உருவாக்கப்பட்டதையும் சோழ பேரரசர்களின் அரசியல் தளமாக மாற்றப்பட்டதையும் கல்வெட்டுகளும் சொப்போடுகளும் உறுதிப்படுத்துகின்றன. ராஜேந்திர சோழனின் ஆட்சியின் போது முடிகொண்ட சோழன் திருமாளிகை, கங்கை கொண்ட சோழன் மாளிகை, சோழ கேரளன் திருமாளிகை என்ற பெயர்களில் இங்கு பெரிய அரண்மனைகள் கட்டப்பட்டிருந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. மேலும் ராஜேந்திர சோழன் கங்கை கரை வரை படை நடத்தி பெற்ற வெற்றியின் சின்னமாக திகழ்வது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோவிலை போன்று ராஜேந்திர சோழனால் கலை நயத்துடன் கட்டப்பட்ட இக்கோவில் தற்போது உலக பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. மேலும் புராதன சின்னமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. இக்கோவிலுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இக்கோவிலில் உள்ள சிவலிங்கம் 13 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. பழந்தமிழர் வாழ்வியலை கண்டறியும் வகையில் கல்வெட்டுக்கள் மற்றும் சொப்போடுகள் சான்றுகளின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் மாளிகைமேடு என்ற பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரை அகழாய்வு பணிகள் மேற்கொண்டது. இந்த அகழாய்வில் சோழர் கால செங்கல் கட்டுமானங்கள் இருந்ததற்கான சான்றுகள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. பழங்கால பனையோடுகள், தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. செம்பியலான பொருட்கள், செப்புக்காசுகள், தங்க காப்புகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல் துண்டுகள், தந்தத்திலான பொருட்கள், வச்சில்லுக்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் கொண்டி மூக்குகள் ஆகியவை கிடைக்கப்பெற்றுள்ளன. செல்டன் மற்றும் போர்சலன் எனப்படும் சீன பனையோடுகள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டில் தமிழகம் சீனாவுடன் கொண்டிருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக சோழர்கள் கால அரண்மனையின் சுவர் போன்ற கட்டுமானமும் வெளியிட்டுள்ளது. இவை சோழர் ஆட்சியின் சிறப்புமிக்க சான்று பகர்வதாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.